பேசுகிற தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 37:4 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்திலிருந்து நான் சொல்லப்படுகிற காரியங்களே நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் இடைப்பட்ட காரணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளச் செய்வார். நீங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானபடி காரியங்களை செய்யும்படி உங்களுக்கு கர்த்தர் ஏவும்படி நீங்க கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்க. அப்பொழுது அங்க உங்களுடைய கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். அப்பொழுது உங்க இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருளச் செய்வார். ஆமா தேவ பிள்ளையிலே, நீங்க அவருடைய மனமகிழ்ச்சியில இருக்கும்படி உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியாது தேவ பிள்ளையிலே. ஆனா உங்களுக்கு தெரியும் உங்க இருதய வேண்டுதல் என்னவென்று. ஒருவேளை நீங்க வாலிபனா இருக்கலாம், ஒரு திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்க திருமணம் பண்ணி 2 காலமாய் காத்திருக்கலாம், திருமணத்தின் உறவை இன்னும் விருத்தியாக்கும்படி உங்களுடைய காரியங்களை ஒரு செல்வம் கிடைக்காம இருக்கலாம், அது உங்க இருதயத்தின் நினைவாய் இருக்கலாம், இல்ல ஒரு வேலை ஸ்தலங்கள்ல வேலை கிடைக்காதபடி இருக்கலாம், இல்ல பண பற்றாக்குறைவா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்க இருதயத்தின் நிறைவுகள் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். உங்களுடைய இருதயத்தின் நிறைவை நிறைவேற்றும்படி அவரிடத்தில் நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்து பாருங்களேன், உங்க இருதயத்தின் வேண்டுதல் அவர் அருளச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க எந்த காரியமா இருந்தாலும் சரி, உங்களுடைய திருமண காரியமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய காரியமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை காரியங்களா இருந்தாலும் சரி, பண காரியங்களா இருந்தாலும் சரி, எந்த காரியத்தையும் அவர் உங்க இருதயத்தின் நினைவை அவர் அருளச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க அவருக்கு பிரியமாய் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சி, அது கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சி எப்படி இருக்கிறது? கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சி இருக்க நம்மளால முடியும். அவர் தேவ சமூகத்துக்கு போகணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். நான் எந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள மனமகிழ்ச்சி இல்ல, என் வாழ்க்கையில மனமகிழ்ச்சி இல்ல, ஒரு சிறைப்பட்ட போல இருக்கிறேன், இதுல இருந்து எனக்கு ஒரு மனமகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நீங்க தேவனிடத்துல கேட்க முடியுது. நீங்க முதலாவது கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்து பாருங்களேன். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியின் தேடுங்கள், மற்றதெல்லாம் மிகுதியாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமா தேவ பிள்ளைகளே, அவருடைய சமூகத்துல நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இடத்துல நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது கேட்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படும் தேவ பிள்ளைகளே. நீங்க கேளுங்க, உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை காண்பீங்க. என் வாழ்க்கையில செய்த தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமா தேவ பிள்ளைகளே, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, கர்த்தரை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க, அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கார். இயேசுவின் நாமத்தினால அவருடைய பிள்ளையாய் அவருடைய விசுவாசியா இருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ ஊடாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்.